ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவேல் இருந்துட்டு பசங்க நாங்கள் வேணா இந்த பக்கம் வாங்க, கொலசாமி மேலே சத்தியம் பண்ணிவிட்டு இனிமேல் அந்த பொண்ணுன்ற உறவும் வேணால் பேத்தின்ற உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் இந்த பக்கம் வாங்க, அப்படி இல்லாட்டி நீங்கள் அப்படியே போகலாம், நீங்கள் எங்கே வேணால் போய்க்கலாம், உங்கள் பொண்ணு வீட்டுக்கு போங்க, கோயில் குளத்தில் கூட போய் உட்காருங்க, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஏற்கனவே மான மரியாதைலாம் நிறையாவே போயிடுச்சு, இதில் ஒன்றும் போகிறதுக்கு எனக்கு ஒன்றும் புதுசாக இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் முத்துவேல் வந்து சொல்லிடுறாங்க. என் அம்மாவுக்கு மட்டும் சொல்ல கிடையாது, எல்லாருக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன், யார் அந்த பக்கம் போகணும்னு நினச்சாலையும் நீங்கள் அந்த பக்கம் போய்க்கலாம், அதுக்கப்புறம் இந்த உறவே இல்லை, முத்துவேலுன்றவன் செத்துட்டான்னு நினச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. கொல்லி போகிறது கூட நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் பாட்டி இருந்துட்டு இந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. நீங்கள் என்ன மதித்து கூப்பிட்டீங்க, பொண்ணுன்ற உறவு 30 வருஷமாக இல்லாமல் இருந்தது, ஏதோ அந்த பக்கத்து வீட்டிலேருந்து என் பொண்ணு நல்லபடியாக இருக்காளான்னு சொல்லி எட்டி எட்டி பார்த்துட்ருப்பேன், இப்போ நானும் அதே மாதிரி பார்த்துக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் அங்கேயே போய்க்கிறேன், ஏற்கனவே என் பிள்ளை தங்கச்சின்ற உறவு போச்சு, பொண்ணுன்ற உறவும் போச்சு, இந்த பாரு பெத்த தாயும் ஒதுக்கி விட்டுட்டான்ற பேர் என் பிள்ளைக்கு வேண்டாம், நான் இங்கேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமே போயிடுறாங்க. இந்த பக்கம் எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு ஏதோ உங்கள் அம்மாவை நீ பார்க்கணுன்னு தோணுச்சு, ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்த, வீட்டுக்கும் வந்தாச்சு, இதுக்கு மேலே நீ கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, கண்டிப்பாக என்னைக்கு இருந்தாலே உன்னை தேடி அவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பாண்டியன் இருந்துட்டு கோமதிக்கு ஆறுதல் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் ஒரு வாய் சோறு கொடுத்ததுமே உங்களுக்கெல்லாம் பெருசாக போயிடுச்சு இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் அப்பத்தாவை நிற்க வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததாக அப்பத்தா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ சொல்கிறதில்ல, நான் எப்போவுமே ஒரே தடவை தான் சொல்லுவேன், எனக்கு பொண்ணும் இல்லை தங்கச்சியும் கிடையாது, அவங்க தான் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிடுறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.